சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோல ஹாலண்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்துடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. நிக்கோல் கிட்மேன் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே நிக்கோல் கிட்மேன் தன்னுடைய ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நீட்டான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான வீடு, அதே போல ஹாலண்ட் சொல்லப்படுற ஒரு அழகான இடத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எதிர்பார்க்காத விதமா ஒரு சம்பவம் நடக்குது. நிக்கோல் கிட்மேன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பெண்ணோட அஃபைர் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தன்னுடைய ஒளிக்கான தேவ வர சொல்றாங்க. அப்படி தேவ வந்ததுக்கு பிறகு நிக்கோல் கிட்மேனுக்கும் தேவிக்கும் ஒரு அஃபைர் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த அஃபைரை ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாத்தணும் அப்படின்னா தன்னுடைய கணவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதே போல டுவர்ட்ஸ் எண்ட் தன்னுடைய கணவர் ஒரு அஃபைர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா, அப்படி ப்ரூவ் பண்ணும்போது என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை.